திருவானைக்காவல் கொள்ளிடம் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வினாடிக்கு 1500 கன அடியாக இருந்த நீர்வரத்து 3000 கன அடியாக அதிகரித்தது. ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் என மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் அடுத்துள்ள தெங்குமரஹாடா மாயாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. சித்திரை சாவடி தடுப்பணை நிரம்பியது. நீர்வரத்து 1316 கன அடியிலிருந்து 6357 கன அடியாக உயர்ந்துள்ளது. பவானி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆகவே கரையோர கிராமங்களான பகுதியில் வசிக்கும் பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வருவாய்த்துறை சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. முதல் திருச்சி மாவட்டத்தில் மீண்டும் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தது. அதனால் மக்கள் மத்தியில் திருச்சியில் மீண்டும் வெயில் தொடங்கிவிட்டதாக பேசப்பட்டது. இந்த நிலையில் இன்று திருமண நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். சுபா என்ன வெயில், என்ன கொளுத்திட்டாரு சூரியன். பல இடங்கள்ல 45-46 டிகிரிலாம் உச்சபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறதெல்லாம். என்ன வெயில் தான் குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்க. என்ன வெயில் தான் குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்க. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு மழை சார், ஒரே நல்ல டேம் 5 அடி, ஒரே நல்ல டேம் 7-8 அடிலாம் உயர அளவுக்கு தண்ணி. சுத்தி இருக்க பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் கேரளா கர்நாடகாலாம் செம்ம மழை, ஒரே நல்ல ஒரு கொட்டி தீர்த்துருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அப்படின்னா அப்போ பாருங்களேன், இதுக்கு என்ன காரணமா இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் நடுவுல பேசிட்டு இருந்தாங்க, சார் வெயில் இன்னும் போடுதே, இந்த வருஷம் தண்ணி பஞ்சம்லாம் எப்படி இருக்கும், தண்ணி பத்துமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் கேட்டாங்க. அதாவது இந்த சூரிய வெப்பம் பயங்கரமா அடிக்கிறப்ப என்ன சயின்ஸ் அதுக்கு பின்னாடி அப்படின்னா வாட்டர் ரீசைக்கிளிங் தான். குளம், குட்டை, சேறு, சகதி, இன்னும் பூமியில எங்கெங்கெல்லாம் ஈரம், சாக்கடை தண்ணி இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் தேங்கி இருக்கோ வாட்டர் அப்சர்வர் அப்படியே உறிஞ்சி தள்ளிட்டார். அந்த இது பூரா காஞ்சி போச்சு எல்லாம். இப்போ திருப்பி என்ன பண்ணாரு, எடுத்த தண்ணியை பூரா பியூரிஃபை பண்ணி மழையா கொட்டுறாரு அப்படின்னு. நான் போன வருஷமே சொன்னேன், மீனராசியில் ராகு பகவான் அப்படின்னு. அதை இப்ப திரும்பி பார்க்குற ஒரு எங்கப்பா, ஆமாப்பா, இந்த திரும்பி பார்க்குற ஒரு டைமா இருக்கும்னு நினைச்சே பார்க்கல. நீர் போகும் பாதைகள், ஆறு, ஏரி, குளம், வாய்க்கால், கடற்கரை சார்ந்த இடங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீரினால் மிகப்பெரிய அச்சுறுத்தல், பயம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வரும். இந்த வருஷம் மழை எதிர்பார்த்ததை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அடுத்து இருக்க 3 ஆண்டுகளுக்கு தண்ணீர் பஞ்சம் இருக்காதுங்கிறது ராகு தரக்கூடிய சுப பலன். ஆனால் தண்ணீரினால் அழிவு அப்படிங்கிறதும் ஒரு அச்சுறுத்தல். இப்படி 2 பலன்களையுமே இரட்டை வேடத்துடன் கொடுக்கும் கிரகங்கள் தான் ராகுவும் கேதுவும். தண்ணியில விளையாடுவார் ராகு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி போன தடவை பெஞ்ச மாதிரியே மழை பெஞ்சு அப்படி தண்ணி மிதக்குமா சார் மெட்ராஸ்ல எல்லாம், நாங்கெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணுமா அப்படின்லாம் நேயர்கள் கேட்கலாம். நான் அதே மாதிரி இந்த வருஷமும் அப்படி ப்ரெடிக்ஷன் சொன்னேன்னா அது ஜோதிடம் கிடையாது. அப்ப இந்த வருஷம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஆத்தங்கரை, அது எந்த ஆறா வேணா இருக்கலாம், காவேரின்னு வேற நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்னு, சமயபுரத்துல இந்த மூலஸ்தானத்துல நெருப்பு பிடிச்சி எரிஞ்சுது. எனக்கு என்னவோ அது நல்ல சகுனமா படலை. அந்த மாதிரி வரக்கூடாது. பால், எண்ணெய், கண்ணாடி, நெருப்பு செதறிச்சுன்னா தெய்வத்தோட உக்ரம், கோபம், அமங்கலம் அப்படின்னு அர்த்தம். தெய்வத்துக்கிட்ட ஏதோ பெரிய குறை வச்சிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப அது என்னன்னு கேட்டு நம்ம நிவாரணம் செய்யணுமே தவிர இல்ல அப்படி எனக்கு என்னன்ட்டு நம்ம போகக்கூடாது. இதெல்லாம் பெரிய சகுனம். இப்படி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, கண்டிப்பா இந்த கரூர்ல இருந்து தஞ்சாவூருக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல காவேரி கரை உடையறதுக்கான பாதிப்புங்கிறது கண்டிப்பா இருக்கலாம். தண்ணி ஊருக்குள்ள சூழலாம், வரலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பா இருக்கு.
இன்னும் மற்ற ஊர்லயும் நதி இருக்கிற இடங்கள், அந்த ஆறு போகும் பாதை, ஏரி, நீர் வரத்து போகும் பாதை, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா தூர்வாரி நல்ல கரைகள் உடையாத அளவுக்கு பலம் பண்ணி வச்சுக்கணும். அதற்கான அலர்ட்னஸ் அப்படிங்கிறது நமக்கு வேணும். இயற்கை நமக்கு கொடுத்தது எல்லாமே, ஜோதிடம் நமக்கு கொடுத்தது எல்லாமே ஒரு எச்சரிக்கை, ஒரு ஒரு இண்டிகேஷன். இந்த பர்பா லெஃப்ட்ல போவாத, ரைட்ல போய்க்கும். இந்த பர்பா இப்படி இருக்கு, இதுக்கு நீ என்ன பண்ணுமோ பண்ணி. ராகு மீன ராசியை விட்டு வெளியில வர வரைக்குமே நீரினால அச்சுறுத்தல், மழை மேகங்கள் பயங்கரமா நினைச்சு கூட பார்க்காத முடியாத இடங்கள்ல எல்லாம் தண்ணி வீட்டுக்குள்ள போடுறது, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த ராகு வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன் மாதிரி. அதை ஹேண்டில் பண்றதே பெரிய விஷயம். தெறிக்க விட்டுரும் பயங்கரமா. ஆனா இதே நியூக்ளியர் வெப்பன் வந்து நீங்க ஒரு ஒரு உலையில போட்டீங்கன்னா ஊருக்கே கரண்ட் எடுக்கலாம்ல. அதுக்காக கண்டுபிடிச்சது தானே அந்த நியூக்ளியர் அந்த 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 வேதிப்பொருளை. அப்போ இந்த ராகு அந்த தண்ணியில இருக்கிறதுனால கண்டிப்பா கடற்கரை மாவட்டங்கள், கடற்கரை நகரங்கள், ஆறு, ஏரி, குளம் இதெல்லாம் கொஞ்சம் ஊருக்குள்ள கண்டிப்பா வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த குஷி படத்துல ஜோதிகா தக்கச்சு அது மாதிரி தண்ணியில விளையாடுறதுக்கு நம்மளும் ரெடி ஆகிக்கலாம். ராகு பகவான் தண்ணியில விளையாட போறார் இந்த வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ப்ரெடிக்ஷனா இருக்கும். என்ன சார் இவ்வளவு பெரிய ப்ரெடிக்ஷனை சிரிச்சுட்டே சொல்றீங்க? இடுக்கண் வருங்கால் நகுக. அப்ப ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நகைச்சுவையோட, ஒரு சிரிப்பா, ஒரு மகிழ்ச்சியா, ஒரு சந்தோஷமா பார்ப்போமே. அப்போ தண்ணீர்ல பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதை எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம நேயர்கள் ரெடி ஆகிக்கணுமோ, நம்ம ஜனங்க ரெடி ஆகிக்கணுமோ, நம்ம அரசாங்கம் எப்படிலாம் அதற்கான திட்டங்கள் இடணுமோ அதெல்லாம் இட்டுக்கிறது ரொம்ப நல்லது. மீன ராசியில் ராகு பகவான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இன்னும் அவர் அதை விட்டு வெளியில வரல. அடுத்து அவர் கும்பராசிக்கு போற வரைக்கும் இந்த தண்ணீரினால் ஏற்படக்கூடிய பதட்டம், பாதிப்பு, நீரினால அழிவு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஆனா இது வந்து ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஒரு டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு போயிடும்னு சொல்ல முடியாது கண்டிப்பா. ஆனா தண்ணியில ராகு பகவான் விளையாடுவார். ஸோ இன்னொரு நல்ல தருணத்துல, இன்னொரு நல்ல தலைப்புல உங்களை சந்திக்கிறேன். நான் சொல்ற ப்ரெடிக்ஷன் யாரோ ஒருத்தருக்கு புரிஞ்சுது, இல்லை ஒருத்தருக்கு பயன்பட்டுது அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் புரியும். ஆனா யாராவது ஒருத்தருக்கு இதுல பயன்பட்டுருச்சு சார், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும் அப்படின்னு, இந்த மழை வரும் காலத்திலேயோ, இல்ல தண்ணி அதிகமா ஆற்றங்கரை ஆத்துல வர காலத்திலேயோ, இல்ல ஏரி, குளம், குட்டை பக்கத்துல குடியிருக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி ததும்புது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாரா சொந்தக்காரங்க வீட்டுக்கு, இல்லை நண்பர்கள் வீட்டுக்கு முக்கியமான சாமான்களை மட்டும் கரெக்டாக மேலே உயர்த்தி வச்சிடுறது, இந்த எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுன்னு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னொரு நல்ல தருணத்துல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.